இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலக நிச்சயம் அற்புதமான ஒரு பரிகார நாள்னா அமாவாசை நாள். முன்னோர்களை வழிபட்டாலே வாழ்க்கையில் நமக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வாழலான்னு சொல்லலாம். இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா வருடத்தில் 3 அமாவாசைகள் எப்படி சிறப்போ அதே போல் இந்த ஆனி மாத அமாவாசை ரொம்பவே சிறப்பான நாளுங்க. இந்த ஆனி மாத அமாவாசை நாள் என்று பார்த்திங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தவறாமல் அமாவாசை என்று காகத்திற்கு சாதம் வைங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். தொடர்ந்து ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் விலகி வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கோ குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணத்தில் தடை ஏற்படுவங்களுக்கோ திருமணம் பார்த்தீங்கன்னா விரைவில் கைக்கூடி வரும். அது மட்டும் இல்லைங்க, நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நிம்மதியே இல்லாத சூழ்நிலை, கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாத சண்டையாக இருக்கா, அப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்றி தரக்கூடிய அற்புத நாள் தாங்க இந்த அமாவாசை நாள். இந்த ஆணி அமாவாசை என்று எந்த முறையில் காகத்திற்கு உணவு வைத்தா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கணும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் இந்த அமாவாசை என்று இந்த 2 பொருளை மட்டும் தானமாக கொடுங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துல பதவியோ நிலமோ எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உங்களை தேடி வரும். அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகம் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மற்ற பறவை விட காகத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா பரிகாரத்திற்கும் முன்னோர் வழிபாட்டுக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த காகா நம்மளுடைய பார்த்திங்கன்னா சமூகத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுக்கு. மற்ற பறவை விட காகத்துக்கு நம்ம ஏன்னா அமாவாசை விரதம் இருப்பவங்க கண்டிப்பாக முன்னோர்களுக்கு உணவு படையலிட்டு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி காகத்துக்கு உணவு வைப்பது, பின்னர் நீங்கள் இலை போட்டு சாப்பிட வேண்டும்னு சொல்லுவாங்க. அலுவலக செல்வோர் தாய் தந்தையருக்கு பிடித்த உணவை எடுத்து சென்று சாப்பிடுவது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, காகத்திற்கு உணவு வைப்பது தான் அமாவாசை விரதத்தை நிறைவு செய்யுங்க. காகத்திற்கு தினமுமே காலையில் சாதம் வைத்தாலே நம்ம வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் கூட தீரும், புத்திர சந்தான பாக்கியம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. காக நம் முன்னோர்களின் வடிவமாக பார்ப்பதால அதோடு நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தும் போது இந்த முன்னோராக காக்கை வடிவில் வழிபாட்டில் கலந்து கொள்வதாக சொல்லுவாங்க. காக்கை பார்த்திங்கன்னா மேலும் சனி பகவானின் வாகனமாகவும் காக்கைக்கு உணவளித்தார். சனி பகவான் மகிழ்ச்சி கொள்வாருங்க. அதோடு சனி பகவான் தான் சகோதரர் யமதர்மராஜா. எனவே யமதர்மராஜா காக்கை வடிவலதா மனிதர்கள் வாழும் இடங்கள்ல அவங்களுடைய நிலையை அறிவாராம். இந்த காக்கைக்கு உங்கள் வீட்டை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டுங்க. காலையில் நீங்கள் எழுவதற்கு முன்னாடி காக்கைக்கு கரைவதை கேட்டால் நினைத்த காரியம் அந்த நாளை நிறைவேறும். காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவான் யமன் இருவருடைய ஆசிர்வாதையும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் பெறலாம். மேலும் இந்த ஆனி மாத அமாவாசையில் பார்த்திங்கன்னா காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை தரும். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு சிறப்புன்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாள் மட்டும் இல்லைங்க, சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளுக்கு கூடுதல் சிறப்புடையதுங்க. தை, ஆடி, புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைக்கு எவ்வளவு சிறப்போ அதே போல் இந்த பார்த்திங்கன்னா ஆடி மாத அமாவாசை சிறப்பு. இந்த அஷ்ட அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை திதி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கிழமை நட்சத்திரங்களோடு இணைந்து வரும்போது ரொம்பவே சிறப்பான பலனை தரும். அந்த வகையில் இது திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்வது சிவன் மற்றும் மகாவிஷ்ணுவினுடைய அருளையும் பெற்றுத்தரப்போகுதுங்க. இந்த அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான காரியங்களை மட்டும் செய்யாமல் இருங்க. மேலும் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். நம்முடைய வேத சாஸ்திரங்களை வருடத்தில் மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக சொல்லுவாங்க. தமிழ் வருட பிறப்பு, சூரிய கிரகணம், அமாவாசை, மகாலய அமாவாசை உட்பட 96 தர்ப்பணங்கள் ஒருவர் செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை ஆனி மாத அமாவாசை இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா மாலை 6:56 மணிக்கு அமாவாசை தொடங்கி அடுத்த நாள் இரவு பார்த்திங்கன்னா இரவு வரை வழிபாட்டை நிறைவு செய்து அடுத்த நாள் அதிகாலை குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை இல்லைன்னா குளக்கரையில் மைத்திர முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்தில்
வேதியர்களை கொண்டு மறைந்தவங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தாங்க. வீட்டில் பூஜையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வழிபடுங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்து வணங்கி வழிபடுங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசையில் திதியும் தர்ப்பணமும் தர இயலாதவங்க இந்த நாளில் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்கள் வழிபட்டு கருப்பும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு உணவாக வைத்தாலே முன்னோர்களுக்கு திதி அளித்த பலனும் உண்டாகும். அதே போல் தர்ப்பணம் செய்து முடிக்கும் முறை வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்துட்டு பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். இந்த அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடாதீங்க. வெங்காயம் பூண்டு தவிர்ப்பது நல்லது. தர்பையிலே படும் தர்ப்பணங்கள் ஸ்வேஸ்த தேவி எடுத்து செல்வதாக புராணங்களையும் சொல்லப்படுதுங்க. தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ சம்மதமான பூஜைகளை ஒத்தி வச்சுட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடாதீங்க. வெங்காயம் பூண்டு தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பித்ரு வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கருப்பு எல்லோம் புனித நிறைந்த தர்பை புல்லும் தாங்க. இந்த இரண்டுமே சிறந்த சக்தி கொண்டதாக இருக்குது. இதில் எல் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவனுடைய வேர்வையிலிருந்து தோன்றியதாகவும் தர்ப்பணா சீராத்தம் செய்யும்போது கருப்பு எல்லை பயன்படுத்தும் போது பித்ருக்களுடைய முழு திருப்தி அடைகிறாங்க. இதனால் தொழில் வியாபாரங்கள் ஈடுபடுபவங்க நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நல தேர்பவங்களும் இந்த ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் இல்லைன்னா எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி பார்த்திங்கன்னா திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காய் உடைத்து எலுமிச்சை பழத்தை நசுக்கி திருஷ்டி கழித்திடுங்க. இந்த அமாவாசை நாள் ரொம்பவே சிறப்புண்டுங்க. இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நீங்கள் விடுபடக்கூடிய நாள். குடும்பங்களில் பரம்பரையாக கூடிய வினைகள் சூழ்ந்து நிம்மதி குறைந்து போகுதா? எல்லா சுப காரியங்களும் உங்களுக்கு தடைகளாக ஏற்படுதா? குடும்பத்தில் விபத்துக்குள்ள அகால மரணங்களும் கூட நிகழும். இது போன்ற கொடிய பாவங்கள் தீர இந்த நேரம் பிது தேவதைகள் வணங்கி வழிபடுங்க. மேலும் காலதேவனின் 3வது ராசியில சகோதர ராசின்னு சொல்லுவாங்க. அமாவாசை நாளில் அவசியம் நீத்தார் வழிபாடு செய்யுங்க. அதன் மூலமாக குடும்பத்தில் சகோதர ஒற்றுமை பிறகும். அதற்கு காரணம் இன்று செவ்வாய்க்குரிய மிருகசீரிசர் நட்சத்திரம். அதில் சந்திரன் பிரவேசிக்கும் போது தான் அமாவாசை நிகழ்ந்திருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை சகோதரகாரகன்னு சொல்லுவாங்க. எனவே இந்த நாளாக செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு குடும்ப ஒற்றுமையை உங்க செய்யுங்க. அது மட்டும் இல்லைங்க, வசதி வாய்ப்பு இருப்பவங்க ஒரு பெரியவரை அழைச்சி வீட்டில் சாப்பாடு போட்டு உங்களால் இயன்ற தட்சணை கொடுங்க. முன்னோர்களின் ஆசை கட்டாயம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய ஆணி அமாவாசைனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா 12 ஆடுகளுக்கு தர்ப்பணம் கொடுத்தா பலன் இந்த நாள் உங்களுக்கு உண்டு. அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு படையலிடுவதற்கு முன்னாடி காகத்துக்கு கட்டாயம் வந்துங்கன்னா நீங்கள் படையலிட்டு வழிபட வேண்டும். காகத்திற்கு பார்த்திங்கன்னா எள் கலந்த சாதம் வைப்பது ரொம்ப சிறப்பு. அல்ல தயிரோடு பார்த்திங்கன்னா கலந்து வைங்க, நல்லதுங்க. எச்சில் படாத சாதத்தை வைங்க. மாமிசத்தை உங்கள் கையால் வைக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாளில் குறிப்பிட்ட பொருட்கள் தானமாக கொடுப்பதாலும் முன்னோர்களின் ஆசையோடு பார்த்திங்கன்னா அளவில்லாத புண்ணியங்களை தருன்னு சொல்லுவாங்க. இந்த ஆணி மாத அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்முடைய சந்ததிகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய அமாவாசை. இந்த நாளில் தான் முன்னோர்களோடு சிவன் விஷ்ணுவை வழிபடுவதற்கு சிறந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த நாள் பார்த்திங்கன்னா எந்த பொருளை தானமாக கொடுத்தோம்னா அரிசியும் கோதுமையும் தானமாக கொடுத்தாலே ரொம்ப சிறப்புங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்த 2 பொருட்களை கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா கிரக கோளாறுகள் பித்ரு சாபங்கள் நீங்குவதற்கு இந்த நாளில் இந்த 2 பொருட்களையும் கொடுக்கலாம். இதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனுடைய 2 கிரகங்களினுடைய பலத்தை அதிகரிக்க செய்யும். இதனால் ஆயுள், ஆரோக்கியம், முகவசியம், அழகு, உயர் பதவி, உடல் வலிமை, தலைமை பதவி, அதிகாரம், செல்வம், மனநிறைவுன்னு 2 கிரகங்களோடு தரக்கூடியது. இந்த 2 கிரகங்களுடைய பார்த்திங்கன்னா பலனா பித்ருக்களின் சாபத்தால் திருமணம், குழந்தை பேர், சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய தடை தாமதம்னு அனைத்தும் விலகிடுங்க. இந்த நாளில் தவறாமல் இந்த 2 பொருட்களோடு முடிந்தால் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், பால், நெய், தயிர் போன்ற பொருட்களையும் தானமாக கொடுத்தா சிறப்பான பலன் உண்டு. நீங்களும் முன்னோரை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா காக்கைக்கு எந்த பொருளை பார்த்திங்கன்னா படையலிட்டு வழிபடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.